ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். படத்தோட பேரு பாண்டம். இது ஒரு கொரியன் படம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கதை என்னன்னா, ஜப்பான்ல இருக்கிற ஜோசான் ஷ்ரைனுக்கு ஒரு புது கவர்னர் வர்றாரு. அவரை போட்டு தள்ளணும்னு ஷேடோ காப்ஸ்னு ஒரு தீவிரவாத கும்பல் பாண்டம்னு ஒரு டீமை வச்சு ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் படி கவர்னரை கொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனா அவர் தப்பிச்சிடுறாரு. அப்போ கவர்னரை கொல்ல வந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸ். அவ அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே சுட்டுக் கொல்லப்படுறா. இத பார்த்து நம்ம ஹீரோயின் மனசு உடைஞ்சு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. இப்போ இந்த பாண்டம் குழுவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஜப்பானிய சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் களத்துல இறங்குறாரு. அவருக்கு 5 பேர் மேல இவங்கதான் பாண்டமா இருப்பாங்களோன்னு சந்தேகம் வருது. அந்த 5 பேரையும் புடிச்சு ஒரு பெரிய மாளிகையில வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு ஆளா நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாளிகையில என்னென்ன நடக்குது, அந்த 5 பேர்ல யார் உண்மையான பாண்டம், அந்த பாண்டம் குழுவுல உள்ளவங்க உண்மையிலேயே தீவிரவாதிகள் தானா என்பத ஆக்ஷன் கலந்த ட்விஸ்டோட சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட மேக்கிங்கும் விசுவல்ஸும் வெறித்தனமா இருந்துச்சுங்க. தரமான சம்பவம்னே சொல்லலாம். செமையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி படத்தோட ஹார்ட்னே சொல்லலாம். செம கிளாசியா, ரிச்சா, ஸ்டைலிஷா இருந்துச்சு. எவ்ரி பிரேமும் எவ்ரி ஷாட்ஸும் ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அதுலயும் ஆக்ஷன் காட்சிகளை கேப்சர் பண்ண விதம் வவுங்கிற மூமெண்ட் தான் ரொம்ப அட்டகாசமா இருந்தது. படம் ஸ்லோவா ஸ்டெடியா, எங்கேயுமே தொய்வில்லாம மாசன் கிளாஸா, சில கூஸ்பம்ஸ் மூமெண்ட்லாம் சேர்த்து என்கேஜிங்கா கிறிஸ்பா சூப்பரா கொண்டு போனாங்க. 2 hours எப்படி போச்சுனே தெரியல. ஒரு கேரக்டர் பத்தின ரிவிங் போர்ஷன் ஒன்னு இருக்கு. அது வேற லெவல் சம்பவம். சும்மா 10 நிமிஷத்துக்கு ஸ்கிரீனை தெரிக்க விட்டுருப்பாங்க. செம சீன் அது. எப்படி தகவல்களை பரிமாறிக்கிறாங்கன்னு காட்டின அந்த விஷயம் சூப்பரா இருந்தது. புதுசா இருந்தது. எல்லா கேரக்டரையுமே பக்காவா சூப்பரா எழுதிருக்காங்க. அதுக்கேத்தாப்ல காஸ்டிங்குமே போட்டிருக்காங்க. எல்லாரும் அடிச்சு நொறுக்கிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. ஒரு கேரக்டர் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும். கிளைமாக்ஸ் நெருங்கி போகும்போது பேடா மாறும். அந்த கேரக்டர் எதனால இப்படி மாறுதுன்னு சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. ரொம்ப பிரமாதமா சூப்பரா இருந்தது. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, சூப்பரான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் இது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அடல்ட் கண்டென்ட்ல சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட சேர்ந்து தாராளமா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பை பை ஃப்ரெண்ட்ஸ்.